ரத சப்தமி ஜனவரி 25 2026 ஞாயிறு சூரிய ஜெயந்தி. உலகிற்கு ஒளி தரும் சூரிய பகவானுக்கு உரிய விரதங்களில் மிக முக்கியதானது ரத சப்தமி. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் வளர்பிறை 7ஆம் நாள் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. தெற்கு பாதையில் பயணிக்கும் சூரியன் ரத சப்தமி தினத்தன்று வடக்கு வழியில் திசை திரும்பி பயணிக்கிறது. அதாவது தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. ரத சப்தமி நாளில் சூரியன் பிறந்ததாக கருதப்படுவதாலும் அந்த நாளில் சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறப்பதாலும் அன்றைய தினத்தில் விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபட வேண்டும். சூரியன் உதயமாகும் சமயத்தில் யாரொருவர் குளித்து பணிகளுக்கு தயாராகி விடுகிறாரோ அவர் ஏழையாக இருக்க மாட்டார் என்கிறது சாஸ்திரம். ரத சப்தமி வழிபாடு எப்படி செய்வது? சூரிய உதய நேரத்தில் எழுந்து ஆறு, ஏரி அல்லது குளத்தில் நீராடச் செல்வது சிறப்பு. இயலாதவர்கள் அவரவர் இல்லத்தில் சிறிதளவாவது சூரிய ஒளிபடும் இடத்தில் நீராடலாம். நீராடும்போது 7 எருக்கம் இலைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அவற்றின் மீது சிறிது அரிசி மஞ்சள் ஆகியவற்றை வைத்து அதனை அப்படியே உச்சந்தலையில் வைத்து கொண்டு நீரில் மூழ்கி எழ வேண்டும். வீட்டில் நீராடும் போது அவற்றை தலையில் வைத்து கொண்டபின் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு குளிக்கலாம். சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் வைத்து நைவேத்தியம் செய்துவிட வேண்டும். சூரியனுக்கு படைத்த சர்க்கரை பொங்கலை பிறருக்கு விநியோகிப்பது சிறப்பான பலன் தரும். தியானம் யோகா பழக துவங்குபவர்களுக்கு இது உகந்த நாள். இந்நாளில் துவங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் செய்யப்படும் தர்மத்துக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். ஜோதிட ரீதியாக தந்தை ஸ்தானத்துக்கு உரியவர் சூரியன். பிதுர்லோகத்துக்கு அதிபதியும் இவரே நாம் செய்யும் தர்ப்பண பலனை முன்னோர்களிடம் ஒப்படைக்கிறார். ஆத்மகாரனாகவும் இருக்கிறார். இவரை வணங்குபவர்கள் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெறுவர். பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் நல்ல குணங்களை பெறுவர். உத்தியோக காரகன் வருமான காரகன் சூரியனே. எனவே உத்தியோக உயர்வு அரசு பணி வருமான உயர்வுக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம். ரத சப்தமி நாளில் வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் தேர்க்கோலம் போடுவது வழக்கம். இந்த கோலத்தினை வீட்டு வாசலில் போட்டு அதன் வடமாக ஒரு கோட்டினை தெருவரை நீளும்படி வரைவதும் உண்டு. நாராயணனின் அம்சமே சூரியன் என்பதால் ரத சப்தமி நாளில் பெருமாள் ஆலயங்களில் சூரிய பிரபையில் எம்பிரான் எழுந்தருள்வார். சூரியனின் 7 குதிரைகளைப் போல் 7 மலைகளின் மீது கோயில் கொண்டதால் திருமலை திருப்பதியில் ரத சப்தமி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒரு நாளில் மட்டும் காலை 4:30 மணி முதல் 11:30 மணிக்குள் 7 வாகனங்களில் பவனி வருகிறார் திருவேங்கடமுடையான். 12 மணிக்கு இங்குள்ள புஷ்கரணியில் குளம் தீர்த்தவாரி நடக்கும். திருமலையில் இந்த காட்சிகளை காண கண்கோடி வேண்டும். ஸ்ரீரங்கம் கோவில் 7 பிரகாரங்களை கொண்டது. இந்த தலத்திலும் ரதசப்தமி உற்சவம் உண்டு. ரதசப்தமி தினத்தில் சூரியனை வழிபடும்போது சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமி சதா என்று சொல்லி வணங்க வேண்டும். ஓம் சூரியதேவாய நம. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.